சர்க்கார் படத்துல விஜய் அவர்கள் நடிச்சிருப்பாரு. அதுல ஒரு பாட்டுல ஒரு காட்சி வரும். அந்த படத்தினுடைய இயக்குனர் முருகதாஸ் அவர்கள் இலவசங்களை எல்லாத்தையும் தீயில தூக்கி போடுற மாதிரி ஒரு காட்சி வரும். இலவசங்கள் தான் மக்களை கெடுக்குது அப்படிங்கிற துணியில அந்த பாட்டே கிட்டத்தட்ட இருக்கும். விஜய் அவர்களுடைய நடிப்பும் அந்த படத்துல ஊழலுக்கு இதுதான் வழிவகுக்குது அது வழிக்குதுன்னு பேசியிருப்பாங்க. 12 வாக்குறுதிகளை தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் நிரந்தர வீடு, எல்லாருக்கும் 2 வீலர், எல்லாருக்கும் காரு, எல்லாருக்கும் நிரந்தர வருமானம், வீட்டுக்கு ஒருத்தராவது பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற இதோட சேர்த்து 12 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாரு. இந்த 12 வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதற்கு என்ன செயல் திட்டம் வச்சிருக்கிறாரு? திமுக மட்டும் வாக்குறுதி கொடுக்கலாம், அவங்களால என்ன கேட்க மாட்டீங்க, விஜய் சொன்னா மட்டும் கேட்பீங்க அப்படின்னு தாவேகாவினுடைய ரசிகர்கள் இல்ல ஆதரவாளர்கள் இந்த கேள்வியை கேட்கலாம். திமுக அதிமுக கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுக 75 ஆண்டுகள் ஆச்சு திமுக கட்சி ஆரம்பிச்சு அவங்க இந்த தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு திட்டங்களை அறிவிச்சு செயல்படுத்தி இருக்கிறாங்க. ஏன் இப்ப இருக்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்து 80% நாங்கள் அதை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு கண்ணில் தெரிகிற மாதிரி பல்வேறு திட்டங்கள் நடைமுறையில இருக்கு. இலவச பேருந்துல இருந்து மகளிர் உரிமை தொகையிலிருந்து நான் முதல்வன் திட்டத்திலிருந்து பல்வேறு திட்டங்கள், தோழி விடுதி வரைக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் முக்கியமான மாவட்டங்கள்ல லைப்ரரி திறந்திருக்கிறாங்க. அதுவும் இந்த குறுகிய காலத்துல முதல் 2 வருடம் கொரோனாவிலே அவங்களுக்கு போயிருச்சு. பட் இருந்தாலும் சிறப்பாகவே செய்யறதாக மக்களை பாராட்டுற அளவுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை தாண்டி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்வார், எப்படி செய்வார் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தா அவர்களுடைய ரசிகர்களுக்கு இன்னும் நம்பிக்கை வந்திருக்கும். ஸோ தொடர்ந்து இதை குறித்து பேசலாம். இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.